லார்ட் ஆஃப் மிஸ்டரீஸ் எபிசோட் 12 அதோட தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து அடுத்தடுத்த சீரிஸை சீக்கிரம் போடுங்க ப்ரோ அப்படின்லாம் கேட்குறீங்க. பட் என்னால் வீடியோ போட பிடிக்காமலாம் இல்லை, நானும் போடணும்னு தான் ஆசைப்பட்றேன். பட் அதுக்குன்னு டைம் வந்து என்னால் ஒதுக்க முடியல. பிகாஸ் எனக்கு வந்து காலேஜ் இருக்குங்கிறனால அதோட ஒர்க்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்ஸ் எனக்கு வந்து செம் லீவு வந்துட்டு அப்படின்னா நான் வந்து கண்டினியூவாக எல்லா வீடியோவும் போட்டுறேன். அடுத்து ஒன் பஞ்ச் மேன், அடுத்து ஸ்பை எக்ஸ் ஃபேமிலிலாம் இருக்குது. அதோட தமிழ் எக்ஸ்பிரஷனும் நான் போடலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்து போடுறேன். லார்ட் ஆஃப் மிஸ்டரீஸோட மாங்காவும் நான் வந்து தமிழ் எக்ஸ்பிரஷன் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு மோட்டிவாக இருக்கும். ஏன்னா 100 பேர் பார்க்குறீங்கன்னா அதில் 4-5 பேர் தான் லைக் பண்ணுறீங்க. ஸோ பார்க்குறதுல பாதி பேர் லைக் பண்ணால் கூட எனக்கு கொஞ்சம் வந்து மோட்டிவாக சரி அடுத்தடுத்த வீடியோ போடலாங்கிற ஒரு தாட் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம கேப்டன் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, கென்லே இருக்கான்ல, ஸோ அவன் இறந்துருப்பான். அவனோட ரத்தத்தை குடிச்சிட்டு இருப்பாரு. அதை வந்து கெலின் பார்த்துட்டு மறைஞ்சிருப்பான். ஸோ அதை வந்து அவர் கவனிச்சுட்டு வந்து பார்க்குறாரு. கெலின்கிட்ட வந்து இது எதுவுமே நடக்காத மாதிரி காட்டிக்கிறாரு. கெலின் வந்து அவனும் எதுவும் நடக்காத மாதிரியே காட்டிக்கிறான். ஸோ அந்த இடத்துல அங்கே முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து கென்லேயோட ஃபியூனரல் நடக்குது. ஸோ அங்கே வந்து ப்ரே பண்ணிட்டு எல்லாரும் அவனை வந்து அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறப்ப கெலின் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, இவர் வந்து ஏன் வந்து கரெக்டாக கென்லே கிட்ட அந்த சீலை கொடுத்தாரு, அந்த சீல் பண்ணுற ஆர்டிஃபெக்ட் எதுக்கு கொடுத்தாரு, எதுக்கு கரெக்டாக அவனை வந்து இதுக்கு செலக்ட் பண்ணார் பர்டிகுலராக அப்படிங்கிற மாதிரியும். ஸோ இவர் தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணுறாரு போல் இந்த விஷயத்துக்கு. இவர் வந்து ஏதோ சம்திங் பண்ணுறாரு நமக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தப்பான கண்ணோட்டத்தில் அவரை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ அதில் வந்து அவன் கன்ஃபியூஸும் ஆகிருக்கான். அங்கே ஃபியூனரல் முடிஞ்சதுக்கப்புறமா லியோனார்டு வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த மாஸ்டர் மைண்ட் யார், ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒருத்தர் இருக்கான் அந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு. ஸோ அவனை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, அவன் எங்கெங்கெல்லாம் போனான் அப்படிங்கிற மாதிரிலாம் சர்ச் பண்ணிகிட்ருப்பான். அதே டைமில் கெலின் வந்து வீட்டுக்கு வந்துடுவான். அங்கே வந்து அவள் தங்கச்சி வந்து ஏதோ சம்திங் ஒரு கார்டு மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து அவள் மறைச்சிருவா. இவனும் அதை கண்டுக்க மாட்டான். அப்படியே ரூமுக்கு போயிடும். ரூமுக்கு போய்ட்டு இவனுக்கு இருக்கிற அந்த குழப்பத்தை எப்படியாவது தீக்கணுங்கிறதுக்காக டேலி இருக்காள், ஸோ அவகிட்ட ஒரு மெசேஜும், அதுக்கப்புறம் அவரோட ஆசிக் ப்ரொஃபஸர் இருக்கார்ல, ஸோ அவருக்கு ஒரு மெசேஜும் இவரை பற்றி அனுப்பிடுறான். அனுப்பிட்டு நம்ம போய் கிரே ஃபாகில் போய்ட்டு இதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டிவினேஷன் பவரை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறான். பட் ஆனால் அங்கே எந்த ஒரு ஆன்சருமே கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு ரெஸ்பான்ஸே இது பண்ண மாட்டேங்குது. ஸோ இவரால் எனக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வரப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ அவன் அதை யோசிச்சுட்டு இருக்கிறப்பயே அதுக்குள்ளேயே ஆசிக் இருக்கார்ல, ஸோ அவர்கிட்டேருந்து ரிப்ளை வந்துடுது. ரிப்ளையில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் இந்த வேம்பயர் அந்த இது மாறுறவங்க வந்து இந்த மாதிரி பிளட் சாப்பிடுவாங்க. ஸோ அது வந்து நீ பார்த்துக்க, எதுக்கும் அவர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் வந்து நைட்மேர் பவர் யூஸ் பண்ணுறாரு. ஸோ வேம்பயர் அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கிறவங்க மேபி இந்த மாதிரி ஆகலாம், அதுக்கு வந்து அடிக்ட் ஆகலாம், பிளட் எடுத்துக்கணும், ஹியூமன்ஸோட ஆர்கன்ஸை சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹாசிக்கு தெரிஞ்ச விஷயத்த அவர் சொல்கிறாரு. கெலின் அதை கொஞ்சம் யோசித்து பார்க்குறான். அந்த டைமில் கேப்டன்கிட்டேருந்து ஒரு விஷயம் மெசேஜ் வருது. அதாவது லியோனார்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறான்னா, ஸோ அவங்க கூட சேர்ந்து போய் இன்வெஸ்டிகேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. கெலினும் கிளம்பி போயிடுறான். அங்கே போனதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ரூம் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து அந்த மாஸ்டர் மைண்ட் தங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ அங்கே போயிடுறாங்க. போயிட்டு அந்த ரூம்குள்ளே போய்ட்டு இவனோட பவரை வச்சு பார்த்தா ஒரு லெட்ரு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த லெட்ரு பார்த்தீங்கன்னா வேறு யாருக்குமே எழுதலை, இவங்களுக்காக தான் எழுதியிருக்காங்க. எழுதி இந்த இடத்துல வேணுக்கு தான் ஒளி வச்சுருக்காங்க. ஏன்னா போலீஸ் வந்துடும், அதாவது பியாண்டர்ஸ் வருவாங்க, வந்து இவங்க வந்து அதை கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறத அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை எடுத்து பார்க்குறான். அதாவது லாவனியஸ் இருக்கானா, ஸோ அவன் வந்து அதை ஒளிய சேர்ந்துருக்கான். இப்போ வந்து லியோனார்டு அதில் படித்து பார்த்தா டூம்ஸ்டேக்கு இங்கே தான் நடக்க போகுது. அதாவது பெரிய ஒரு இந்த சிட்டியில் வந்து ஒரு பெரிய பாம்பு வைக்க போகிறாங்க. ஸோ அது வந்து பெரிய பிளாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். முடிஞ்சால் தடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டரில் ஓப்பனாகவே அவன் எழுதியிருக்கான். ஸோ இது எந்த இடத்துல அவன் வைக்க போகிறான் அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்குமே குழப்பமாக இருக்குது. ஸோ இதை சீக்கிரமாக போயிட்டு நம்ம கேப்டன் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க அங்கே அவங்களோட இதுக்கு போகிறாங்க, கேத்தட்ரல். அங்கே போனால் ஆல்ரெடி அங்கே ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்கோம். அது வேறு யாரும் கிடையாது, லாவனியஸோட ஒய்ஃப் இருக்காங்களா, ஸோ அவங்க ப்ரெக்னென்ட் லேடி, அவங்க வந்து உட்காந்துருப்பாங்க. இதை பார்த்தோன்னே இவங்க 2 பேருக்கும் இவங்க ஏன் இந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷாக்காக இருக்கும். அவங்க வந்து நான் இந்த மாதிரி வெளில போயிருந்தேன், சும்மா அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அந்த டைமில் லியோனார்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்நார்மலாகவே இருப்பான். அவன் ஷேடோவில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து ஆரம்பத்துலேருந்தே இருக்கும், இந்த எபிசோடு ஆரம்பித்ததுலேருந்தே. அது ஏனும் தெரியலை. ஸோ அதுக்கும் அவன் பயந்துக்கிட்டு இருப்பான். சீக்கிரமாக இந்த விஷயத்தை வந்து நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிப்பான். அது ஏன்னு தெரியலை. அந்த ப்ரெக்னென்ட் லேடியோட வயிற்றில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக கெலின் வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணுறான். பட் அவனால் கிளியராக பார்க்க முடியல. அவனோட ஹார்ட்லாம் வந்து ரொம்ப ஸ்டக் ஆகி அவன் மாதிரி மூச்சிட முடியாமல் திணறான். ரீசன் வந்து அவன் வயிற்றில் இருக்கிறது வேறு யாரும் கிடையாது, லாவனியஸ். ஸோ லாவனியஸ் தான் அந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே அவனோட ஆத்மாவை இது பண்ணிவிட்டு, அதாவது இன்சர்ட் லைக் சமன் பண்ணுற மாதிரி. ஸோ அதை பண்ணிவிட்டு
அவன் வரும்போது அடுத்தது வந்து ஒரு பவர்ஃபுல்லாக வர்றதுக்காக ஒரு டெக்னிக் பண்ணியிருந்திருக்கான். ஸோ ஒரு மேஜிக். ஸோ இப்போ இதுலேருந்து இப்போ என்னன்னா, இவன் வெளில வரான் அப்படின்னா அங்கே ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்கும். ஸோ இதனால அந்த ஊருக்கே பெரிய ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. அவனை வந்து ஒரு மனித வெடிகுண்டு மாதிரி மாற்றிக்கிட்டான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இவங்க கெலினுக்கு வந்து இந்த அளவுக்கு தெரியுது. இதே டைமில் கெலின் பயப்படுறத பார்த்து லியோனார்டுக்கும் இங்கே ஏதோ ஒன்று தப்பாக நடக்குதுன்னு புரிஞ்சு போயிடுது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இது எல்லாமே நிறையா தெரியும்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் இங்கே வந்தேன். ஒருத்தவங்க சொன்னாங்கங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ லியோனார்டு கேட்குறான், யார் சொன்னா அப்படிங்கிறப்ப அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என் குழந்தை அப்படின்றாங்க. உடனே லியோனார்டு கன்னை தூக்கிடுறான். அப்போ கெலினுக்கு எல்லாமே புரிஞ்சிடுது. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, அவங்கள்ட்ட நீ கோவப்படாதீங்க, காமாக பேசுங்க, அவங்கள வந்து நிதானமாக வச்சுக்கோங்க, அவங்கள கோவப்பட வச்சிடாதீங்க, நான் போய் கேப்டன்ட்ட போய் சீக்கிரம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கெலின் கிளம்புறான். அப்போ லியோனார்டு வந்து சாதாரணமாக லாவனியஸை பற்றி எங்கே சந்திச்சிங்க, எப்படி சந்திச்சிங்க அப்படிலாம் சொல்லி கான்வர்சேஷன் நடத்திட்டு இருக்கான். இங்கே கெலின் வந்து அவரை பார்க்கறதுக்காக ஓடிட்டுருக்கான். இங்கே லியோனார்டு வந்து அப்படியே நார்மலாக கேட்டுட்ருக்கான். எங்கே பார்த்தீங்க அப்படின்றப்ப அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தேன், அங்கே இருந்ததுலேயே என்ன தான் அவர் வந்து மனைவியை ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற மாதிரியும், இந்த மாதிரி ஒரு சில பேரோட நான் வந்து மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறப்ப, அந்த மீட் பண்ணது வந்து ஏற்கனவே ஒரு பியாண்டர் வந்து குண்டா அவர் தந்திருப்பானா. ஸோ அவரெல்லாம் மீட் பண்ணி வச்சு கடைசியில் இந்த மாதிரி ஏதோ ஒரு மேஜிக்லாம் பண்ணாங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் காணா போயிட்டார். ஸோ அவர் நான் தேடிட்டு இருக்கேன், எனக்கு நீங்கள் வந்து அவரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் மென்டலி ஸ்டேபிள் கிடையாது, ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவங்கள வந்து காமாவே வச்சுக்கங்கிறப்ப அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்ரோஷப்படுறாங்க. அந்த டைமில் அவங்க முடியை பிச்சுக்கிறாங்க, அப்படியே தோல்லாம் கிழிச்சிக்கிறாங்க. ஸோ இது வந்து அப்நார்மலாக ஆகுறாங்களா. திரும்பி அவங்கள காம் பண்ணுறதுக்காக லியோனார்டு வந்து லாவனிஸை பற்றி வேறு ஏதாவது விஷயம் கேட்குறப்ப அவங்க வந்து சாதுவாகிடுறாங்க. ஸோ அவங்க குழந்தைய பற்றி டாபிக் வரப்போ அவங்க கொஞ்சம் ஆக்ரோஷமாக வருவாங்க. ஸோ அவங்கள வந்து காமாவே வச்சுக்க ட்ரை பண்ணுறான். கெலின் வந்து கேப்டன்ட்ட எல்லாத்தையுமே போய் சொல்லிடுறான். அவரும் சரி இந்த இடத்துக்கு வந்து சீரியஸ் ஆகிட்டு எல்லாரையும் வந்து இந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த எமர்ஜென்சியை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து அங்கே இருக்கிற மக்களை வந்து ஒரு சரௌண்டிங் கிட்ட எல்லாரையும் வெளில போக சொல்லி அலாட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அப்புறப்படுத்த கேப்பில் கெலின் என்ன பண்ணிடுறான்னா, அவரோட ஆசிக் இருக்கார்ல, ஸோ அவர் தேடிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து அவரோட பையனோட எலும்பு கூட யார் தூக்குனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் லாவனியஸுக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறத அங்கே கெலின் கண்டுபிடிச்சிடுறான். அந்த மெசேஜை அவருக்கு சென்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா கேப்டனும் கெலினும் எங்கே போகிறாங்க அப்படின்னா, அந்த சீல்டு ஆர்டிஃபேக்ட், ஸோ அதை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே வந்து 2 ஆர்டிஃபேக்ட் எடுப்பாங்க. ஒரு இது வந்து அதை எடுக்கவே மாட்டாங்க போல், ரொம்ப வந்து சீக்கிரட்டாக இது வந்து அவசரத்துக்கு மட்டும் தான் எடுக்கணுங்கிறப்ப இவர் என்ன சொல்கிறாருன்னா, கேப்டன் வந்து நானும் இதில் ஒரு மெம்பர் தான், சீக்கிரம் எடுங்க, எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறாரு. ஸோ அவங்க அதை வந்து ஒரு மாதிரி ப்ரே பண்ணிவிட்டு அதை எடுக்கிறாங்க. இன்னொன்று வந்து கெலின்கிட்ட கொடுத்துட்டு இதை வந்து சீக்கிரம் யூஸ் பண்ண சொல்லி, இது சீக்வன்ஸ் 7ல் உள்ளவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி நான் அதை லியோனார்ட்ட கொடுத்து சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெப்பனை தூக்கி கெலின்கிட்ட கொடுத்துட்றாரு. இவர் ஒரு இதை எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ வந்து ஒரு இடத்துல கேப்டன் வந்து நிப்பாட்டி, உங்ககிட்ட வந்து டேலி வந்து ஒரு விஷயத்த சொல்லி என்கிட்ட சொல்லிட்டா, அதாவது இவன் டேலிக்கு லெட்டர் அனுப்பினான்ல, இந்த மாதிரி கேப்டன் இப்படிலாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி டேலி வந்து கேப்டன் கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறாங்க. ஸோ கேப்டனும் வந்து கெலின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அது என்ன அப்படின்னா, அவங்களோட காம்ரேட்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்க இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட பிளட்டை வந்து எடுத்துக்கிற மாதிரி. அது எதுக்கு அப்படின்னா, அவர் சாய்ஸ், இவங்களுக்கு மேலிடத்துலேருந்து ஒரு 2 சாய்ஸ், அவங்களோட கேரக்டரிஸ் வந்து, அதாவது அந்த பியாண்ட் இருக்காங்களா, ஸோ அவங்களோட பேத்வே பவர்ஸ் அது எல்லாத்தையுமே தத்து கொடுக்குற மாதிரியோ இல்லை சம்திங் வந்து கொடுக்குற மாதிரியோ அவங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துடணும். ஆர் அவங்களுக்கு இன்னொரு சாய்ஸ் என்ன அப்படின்னா, நீங்களே அதை அப்சர்வ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி. ஸோ அப்படி அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்களோட பேத்வேயில் இருக்கிறதும் உங்களுக்கு அப்படியே வந்துடும். அதில் வந்து அஃபெக்ட் ஆகிற விஷயமும் அவங்களுக்கு என்னதெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அதுவும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து அந்த 2வது இதை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. எதுக்கு அப்படின்னா, அவங்க எல்லாரையுமே என் கூடயே இருக்கணும், அவங்களோட நினைவுகள் இது எல்லாமே வந்து இவர் கூடயே இருக்கணுங்கிறதுக்காக அவர் இதை சூஸ் பண்ணி அவங்களோட அந்த பிளட்ஸ் அதை வந்து எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறதான் இப்போ இங்கே கான்செப்ட். ஸோ அதுக்காக தான் கென்லியோட அந்த பிளட்டை வந்து அவர் எடுத்திருப்பார். ஸோ அதான் அந்த ரீசன். ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறமே கேப்டன் மேலே இவனுக்கு இருந்த அந்த பயம், அந்த ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் இருந்துச்சுல, ஸோ இது எல்லாமே மாறி அவர் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்டே வந்துடும் கெலினுக்கு. அந்த அம்மா சுத்தமாக கண்ட்ரோலை இழந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி டீமனாக மாறிக்கிட்டு இருக்கு. லியோனார்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி பேசி பார்க்குறான், பட் ஆனால் அந்த அம்மா காதுலேயே வாங்காமல் ஒரு முழு டீமனாக மாறிடுது. அதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க.